ஹாய்மா. பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? பயணம் நல்லா தான் இருந்தது. பிரச்சனை எதுவும் இல்லல்ல? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ஆல் குட். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்ப நான் இருக்கிற இடம் இருக்குல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. டென்ஷனே இல்ல. நீ இப்படிதான் சொல்லுவ, எனக்கெல்லாம் தெரியும் என் பயம். எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இங்க எனக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு. இன்னும் 2-3 நாள்ல எல்லாம் செட் ஆயிடும், பழகிடும். ஈஸியா தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நைட் ஷிஃப்ட்லாம் தேவையா? எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. ஐயோ அம்மா, ஜாயின் ஆனதே இன்னைக்குதான். அதுக்கு தான் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. தினமும் இப்படி நைட் ஷிஃப்ட் இருக்காது, டே தான் இருக்கும். நீ முதல்ல பதட்டப்படுறத நிப்பாட்றியா? முதல்ல நீ டேப்லெட்ஸ் போட்டியா இல்லையா? போட்டுக்கிறேம்மா. என்னம்மா இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் டேப்லெட்ஸ் போடாம இருக்க நீ? டெய்லி உனக்கு சொல்றேன்ல, நான் மட்டும் ஒரு வாட்டி கால் பண்ணாம விட்டேன்னா அவ்வளவுதான் போல. இப்படி இருந்தா எப்படிமா? மேடம், எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. அது இல்லடி. அம்மா ஒரு நிமிஷம், எமர்ஜென்சி கேஸ். ஹலோ, என்னாச்சு? ஹலோ, என்னம்மா? ஹலோ. Oh my god, severe burn injuries. அர்ஜென்ட்டா wound dressing அப்புறம் சர்ஜரி பண்ணனும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, உடனே மேல பவானி வார்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் மத்த டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். டேய், பவானி வார்டுக்காண்டா. மேடம், என்னாச்சு? பவானி வார்டுக்கா? ஆமா, பவானி வார்டுக்கு என்ன? அது சாயங்காலம் 7 மணிக்கு அப்புறம் அந்த பவானி வார்டுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க மேடம். ஏன்? எதுக்காகனா அந்த பவானி வார்டுல பேய் இருக்கு மேடம். என்னது, பேயா? ராத்திரியில எந்த பேஷண்ட் வந்தாலும் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப சொல்லி பெரிய சார் ஆர்டர் மேடம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? பேஷண்ட் இவ்ளோ கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கும்போது பேய் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? உங்களை வார்ன் பண்றேன், முதல்ல மேல கூட்டிட்டு போங்க. வேண்டாண்டா, ரிஸ்க் எடுக்க வேண்டாண்டா. கழுத மாதிரி இருக்கானுங்க, ஆனா பேய் பூதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஓகே. யாரு? யாரு? யார் அது? யாருங்க? யாரு?
ஹலோ ஆல், வெல்கம் டு இந்தியாஸ் பிக்கஸ்ட் நியூஸ் சேனல் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் 2 பேர் இருக்காங்க. ஒன் இஸ் வைப்ரேட் பப்ளிகேஷன் ஓனர் ஜெய்தீப் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேவரட் நாவல் ரைட்டர் சஞ்சய் வர்மா வித் அஸ். சார், உங்க பாஸ்ட் 2 வீக்ஸ்ல இருந்து உங்க பப்ளிகேஷன்ல ரிலீஸ் ஆன நாவல்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்குன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன, நீங்க கொஞ்சம் கேப் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த கேப்புக்கு அப்புறம் ரீசெண்டாக உங்கள் புக்கு லான்ச் ஆக போகுதுன்னு நியூஸ் வருது. ஸோ அந்த புக்கை பற்றி ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? என்னோட புத்தகத்தை படிக்கிற எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பதிப்பகத்திலிருந்து வந்த எல்லா கதைகளையும் நீங்க படிச்சு ஆதரவு தந்தீங்க, பாராட்டினீங்க, ஊக்கம் கொடுத்தீங்க. ஒரு புதிய ஜோனர், இதுவரைக்கும் யாரும் தொடாத அளவுக்கு ஒரு புதிய நாவல் உங்களுக்காக வர இருக்கிறது. அந்த நாவலை பற்றியும் அந்த புத்தகத்தை பற்றியும் எங்கள் அன்பு எழுத்தாளர் சஞ்சய் வர்மா அவர்கள் நான் சொல்வதை விட மிக அருமையாக அவர் கூறுவார். சஞ்சய், come on, say something. Hi, I'm here to announce my new book, The Urban Legends, which we are going to launch soon. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஜேர்னல்ஸ் எழுதியிருக்கேன். ஆனால் இந்த தடவை மட்டும் 10 ரியல் ஹாண்டட் ஸ்டோரிஸ் எழுத போகிறேன். இந்த புக்கில் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே எப்போவோ எங்கேயோ ஒரு விதத்தில் நடந்தது தான். தி அர்பன் லெஜெண்ட்ஸ் டைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படின்னா உண்மையாக ஊரில் நடந்த விஷயத்தை வச்சு இந்த புக்கை எழுத போகிறீங்க. அப்போ நெக்ஸ்ட் லெவலில் இருக்க போகுதுன்னு இதுலேயே எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த புக்கை எப்போ லான்ச் பண்ண போகிறீங்க? இந்த மந்தில் மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூலை 31க்கு லான்ச் பண்ண போகிறோம். ஓ, தட் சவுண்ட்ஸ் குட். மற்ற புக்கு மாதிரியே இந்த புக்கும் ஆர்வத்தை கிரியேட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஏய் நில்றா, யாரா அந்த பொண்ணு? அந்த கண்களை என்னால மறக்க முடியல. வண்டி நிப்பாட்றா.
எதுக்குற இவ்வளோ ஓவர் ஆக்டிங்? ஏய் இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கலனா கான்ட்ராக்ட் எப்பறா தருவாங்க? டேய் ஆல்ரெடி சுப்பு சொல்லிட்டானே. ஏய் எவன்டா அந்த சுப்பு? இப்ப பார் எப்படி அந்த கான்ட்ராக்ட நான் வாங்கி தரேன்னு. வா நீ முதல்ல வாடா. வா வா. அந்த மூலையில் இருக்க லைட் எடுத்து இந்த பக்கம் மாட்டுங்க. இந்த பக்கம் இருக்க லைட் எல்லாம் எடுத்து சென்டர்ல போடுங்க. இதெல்லாம் மாத்திடுங்க. இந்த பக்கம் இருக்கிறது அத்தனையும் அப்படியே ஸ்ட்ரைட்டா போடுங்க. மாத்த சொல்லிடுறேன். கரெக்டா இருக்கும். அப்புறம் அந்த பெரிய லைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அண்ணா அதெல்லாம் எடுத்து சைடுல போடுங்க. பையா நம்ம மியூசிக் பேண்ட் நல்லா இருக்குண்ணே. சூப்பர். நம்ம பேண்டு ஃபேமஸ் பிட்ச் எடுத்துருவாங்க. அக்கம் பக்கத்துல யார வேணாலும் கேளுங்க, எல்லாரும் நம்ம பேரை சொல்லுவாங்க. என்னடா வேணும் உனக்கு? மியூசிக்ண்ணே. மியூசிக் மியூசிக் பையா. ஊ அன்ட வா யோ யோ ஹனி சிங்கர். அப்பா அம்மா. அண்ணே சுப்பு அண்ணன் அனுப்பி விட்டாருண்ணே. இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டாமா? அதெல்லாம் இருக்கட்டும், பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லு. இங்க பாருங்க, ஐ வாண்ட் டு மீட் ஃபாதர் தாமஸ். லாஸ்ட் 1 வீக்கா நான் அவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவரு காலை சுத்தமா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. முதல்ல அவர் எங்க இருக்காரு? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி ருமானியான்ற ஒரு இடத்துல சிஸ்டர் ரிவேனுக்கு நடந்த சம்பவத்தால அங்க சூழ்நிலை மாறிடுச்சு. அதனால தான் பிஷப்ஸ் எல்லாருமே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால தான் ஃபாதர் தாமஸும் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. நீங்க அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை அவர்கிட்ட சொல்லிடுறேன். நான் சின்ன வயசுல இருந்து ஃபாதர் தாமஸ் கிட்ட தான் வளர்ந்தேன். இது என்னோட அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமான்னு எனக்கு தெரியல. பெத்தவங்களை விட வளர்த்தவங்க தான் என்ன எவ்வளவு தூரம் ஆளாக்கியிருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸ்குள்ளேயும் மனஸ்தாபம் இருக்கும், அது சகஜம்தான். ஆனா அதுக்கு காரணம் பிள்ளைங்க தான் நினைக்கிறது ஒரு சாபமா மாறிடும். அந்த சாபம் தான் என்னை வாட்டி எடுக்குது. என் பேரண்ட்ஸ் நான் பிறந்ததை ஒரு சுமையா நினைச்சிட்டாங்க. அதனாலதான் என்னமோ என்னை போர்டிங் ஸ்கூல்ல ஃபாதர் தாமஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க அப்ராடுக்கு போயிட்டாங்க. இத்தனை வருஷமா என் மேல இல்லாத பாசம் திடீர்னு ஏன் வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ என்னடானா என்ன இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அப்ராடுக்கு வர சொல்றாங்க. எனக்கு அங்க போக பிடிக்கல. ப்ளீஸ் கன்வே திஸ் டு ஃபாதர் தாமஸ். அவரை என் பேரண்ட்ஸ் கிட்ட பேச சொல்லுங்க ப்ளீஸ்.
அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா நில்லுங்கண்ணா. என்னண்ணா நீங்க ஏன் சைக்கிள் எடுத்துட்டு போறீங்க? டேய் சாரி எங்க அம்மா திட்டுவாங்க. ஃபிகர் மேட்டர்டா. உனக்கு சொன்னாலும் புரியாது, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் புரியும். சரிதா வாங்கிக்கோ. என்ன லவ்வோ கன்றாவியோ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு? தியா. ஏன் கேக்குறீங்க? எதுக்குண்ணா? ஐ லவ் யூ. பெருசா சொல்ல வந்துட்டான். ஹேய், ம்? என்ன பேசாம போற? போகாம நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. திடீர்னு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா எப்படி ரியாக்ட் பண்றது? சடனாலாம் இல்ல, உன்னை எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்தே தெரியும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியா? உன்னை பார்த்த அடுத்த செகண்டே ஃபிளாட். எனக்குள்ள அப்படியே 100 வயலின் வாசிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் ஐ லவ் யூ எதுக்கு சொன்னேன்னு சொல்லவா? இப்போ உன்னை தினமும் தூரத்துல இருந்து பார்த்து மயங்கி கிட்ட வர முடியாம, என் மனசுக்குள்ள இருக்கிறதும் சொல்ல முடியாம, எனக்குள்ள நானே நொந்து போய் இன்ஸ்டா ஸ்டோரியில, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, அப்புறம் சரக்கு பீரு. சரி, நான் மட்டுமா சாப்பிடுவேன்? நம்ம கூட சேர்ந்து 4 முட்டாளுங்க. இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பணமும் செலவாகும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா நமக்குள்ளேயே ஒரு டவுட் வரும். முதல்ல இத்தனை நாள்ல நான் ஒரு தடவையாவது உன் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கேன் நானு. சோ இது எல்லாத்தையும் விட இப்படி சொல்றதே பெட்டர். புரியுதா? இப்போ நான் உன்னை எங்க ஃபாலோ பண்ணாலும் 50 ஃப்ரேம்ஸ்ல எங்க இருந்தாலும் நான் உனக்கு தெரியுவேன். ஓய், என் பேர் அஜய், ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு ஞாபகம் மறதி இருக்கு, பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சைலண்டா இவ்வளோ பெரிய படம் ஓட்டிட்டியே. சரி விடு, மொத்தத்துக்கு குடும்பஸ்தனாக போற. அப்ப நெக்ஸ்ட் என்னடா? கல்யாணம் தானே? ப்ரப்போஸ் பண்ணவனே விழுந்துட்டா, கல்யாணம்னு சொன்னவனே பறந்து வந்துருவாள்ல. இங்க பாரு அஜய், இந்த காலத்துல காதலிக்கிறத விட பெரிய குத்தோன்னு எதுவும் இல்ல. இங்க தண்டனை யாருமே கொடுக்க மாட்டாங்க, நமக்கு நாமே கொடுத்துக்கிறது தான். நான் சொல்றத கேளு, கரியர் மேல ஃபோக்கஸ் பண்ணு. நீ என்னடி அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? டேய், மனசுக்குள்ள இருக்க வேதனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. கையில காசு இருந்தா மட்டும்தான் உன்னை கண்டுப்பாங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு சொல்றேன், கேட்டா கேளுங்க, கேட்கலனா போங்க. உங்க தலையெழுத்து. பொல்லாதல்லவா. டேய், இப்ப என்னதான் பண்ணலான்னு பிளான் வச்சிருக்க? ஹாய் மை டியர் டைனமிக்ஸ். ஹாய் சார். தேங்க் யூ ஃபார் கமிங். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டே. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுக்கு காரணம் நம்ம மீடியாவில் என்ன வாக்கு கொடுத்தோம், ஒரு புக்கை ரிலீஸ் பண்ண போறோம்னு. அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ. உங்க எல்லாரோட கடினமான உழைப்பும் ஆதரவும் இந்த கம்பெனிக்கு எப்பவும் வேணும். மார்க்கெட்ல நம்பர் 1 கம்பெனியா வரதுக்கு மனமார்ந்த உங்க ஒத்துழைப்பு வேணும்னு அன்போட கேட்கிறோம். இந்த நிறுவனத்தின் சார்பா உங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் எப்போதும் இதே மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ.
யார் யா நீ? அண்ணா 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 பர்மிஷன் இல்லாம உள்ள போக கூடாதுண்ணா. அண்ணா அண்ணா அட ஒரு நிமிஷம் வாங்க, இருங்க, வாங்க, வெளிய தெரிஞ்சவங்க வாங்க இருக்காங்க. நீங்க. பர்மிஷன்லாம் வேண்டாம். வாங்கண்ணா, அண்ணா, தெரிஞ்சவங்க சொன்னா இருக்காங்க, நான் போய் கேளுங்க, பார்த்துட்டு வாங்க. வந்துடுறேன். அட வாங்கண்ணா. சொல்றத கேளுப்பா, அண்ணா, தெரிஞ்சவங்க சொன்னா இருக்காங்க. கேளுங்க, வாங்க. போய் பார்த்துட்டு வரேன். அப்படியே போக கூடாது உள்ள. வாங்க. அட அண்ணா, நான் அவங்கள சொன்னா பார்த்துட்டு கேளுங்க, உடனே அப்புறம் ஏன் போயிடுறேன்ப்பா. வேலை சொல்றத போயிடுண்ணே. கேளுப்பா. அண்ணா, நீங்க நான் வாங்க, பிரச்சனை பண்ண வெளிய வாங்க வரல இங்க. நீங்க, வாங்க. சொன்னா கேளு. வாங்க, வெளிய கேட்க வாங்க. மாட்டியா நீ? அண்ணா, இரு, நான் வேணாம், போய் நான் பார்த்துட்டு சொன்னா வரேன்னு கேளுங்க சொல்றேன். நானு. வாங்க எனக்கு அண்ணா. பர்மிஷன்லாம் வேண்டாம்ப்பா. நான் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி புரிஞ்சுக்கங்க. போயிடுறேன்ப்பா. இப்ப என் வேலை ஒரு பிரச்சனை 10 ஆயிரும். நிமிஷம் விட மாட்டியா சொன்னா நீ? கேளுங்க நானு. அஜய். அண்ணா வாங்கண்ணே. நான் தான் சொல்றேன்ல. காஃபி சாப்பிட போலாமா? மேபி நெக்ஸ்ட் டைம். இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற பயம் சின்ன வயசுல இருந்தே என் கூட இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம் கடைசி முறைன்னு நினைச்சேன். ஆனா இல்ல. இந்த நேரத்துக்கு இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ சாகோல், எனிதிங் அர்ஜென்ட்? இட்ஸ் சம்திங் லைக் தட். டெல் மீ. சார், நம்ம நெக்ஸ்ட் வீக் பண்ண போற புக் லான்ச் ப்ரோக்ராம் இமிடியேட்டா நிப்பாட்டி ஆகணும் சார். ஹலோ, வாட் ஆர் யூ டாக்கிங்? வாட் த ஃபக்? என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா நீ? சார், அது வந்து நம்ம ரைட்டர் சஞ்சய் வர்மா, ஹி இஸ் நோ மோர். ஓ மை காட். சாகுல், என்னாச்சு? எப்படியாச்சு? சஞ்சய் வர்மா இறந்துட்டாருன்னு சொல்ற? சார், ஹார்ட் அட்டாக் சார். ஓ மை காட், ஹார்ட் அட்டாக்கா? எஸ் சார், இப்போ நான் அங்கேருந்து தான் சார் கால் பண்ணுறேன். அப்படின்னா புக் லான்ச், அப்படின்னா இந்த புக் லான்ச் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருப்பா. எஸ் சார், ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி. என்னது அது? தியா. அவளால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஹலோ சார். ஏ தியா, கம் கம் கம். கொஞ்சம் இரு, ஒர்க்ல இருக்க. ஏய் ஃபாஸ்டா வா வா. வரேன், இரு. நீ பாத்துக்கோ. என்னடா உன் ஆள் வந்திருக்கான். ஏன் ஆளா? எங்களுக்கெல்லாம் தெரியும். காலையில கூட பார்த்தேன், இப்ப கூட வந்தான். சும்மா நீ இங்க இல்லைன்னு சொன்ன. அவன் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கானா? ஏய், ஏய், ஏய். ஓய், நீ எதுக்காக வந்த? எதுக்காக திரும்பி போற?
இந்த உலகத்துல எப்பேற்பட்ட கேள்விக்காவதும் பதில் இருக்கும். ம்? ஆனா இதுக்கு மட்டும் யார்கிட்டயும் இருக்காது. எனக்கு தெரியும் நீ எதுக்காக வந்தேன்னு. என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். உனக்காக மட்டும் கண்டிப்பா நான் வரல. ஆமா ஆமா, செக்யூரிட்டி கார்டை பார்க்க தான் வந்திருப்பேன். இவங்க வேற பர்த்டே வந்தா போதும், ஏதோ சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்ணிட்டு செலிப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. என்னவோ பர்த்டேனா செலிப்ரேஷன் தானே? பிறந்தவங்களுக்கு இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு. மத்தவங்க நம்ம பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு நாம ரொம்ப ஸ்பெஷல்னு. யாருமே இல்லாதவங்க கிட்ட கேளு, அதோட மதிப்பு என்னன்னு உனக்கே புரிய வரும். என்னாச்சு? சரி, நான் கிளம்புறேன். ஏர்லி மார்னிங் எனக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்கு. டான்ஸ் கிளாஸா? மோகினி ஆட்டம், as a famous dance style of Kerala. உனக்கு தெரியுமா? தெரியும். அப்படின்னா நீங்க Heart has no religion. ஸ்கூல் டைம்ல இருந்தே கத்துக்கிட்டேன். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீட்ல கத்து கொடுத்துட்டு இருக்கேன். சரி, கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். பை. ஓய், நானும் வரலாமா பார்க்கறதுக்கு? சாருக்கு இந்நேரம் என் அட்ரஸும் தெரிஞ்சிருக்கணுமே, தெரியாதா? சரி, மார்னிங் 7 o'clock. ஹே தியா, சார் உன்னை அர்ஜென்ட்டா வர சொன்னாரு. என்னவா? எனக்கு தெரியல, போய் பாரு. ஏ தியா, கம் 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 கம். உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு சார், இருக்கேன். என்னாச்சு? உட்கார் சொல்றேன். இந்தா, நான் உட்காந்துக்கிறேன். இரு. What happened, sir? It's everything all right? எதிர்பாராத விதமாதியா நம்ம சஞ்சய் நேத்து ராத்திரி ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலி இந்த விஷயம் பத்தி உன்கிட்ட பேசாதான் உன்னை இங்க வர சொல்லி சொன்னேன். ஓகே சார், பட் சஞ்சய் டெத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு அர்பன் லெஜெண்டை பத்தி தெரியுமா? அதான் நம்ம சஞ்சய் எழுதிக்கிட்டு இருந்த பேராநார்மல் புக்கு. தெரியும் சார். அதுதான் நாம நெக்ஸ்ட் வீக்ல லான்ச் பண்ண போறோம்ல. எஸ், நம்ம மீடியாவில் அனௌன்ஸ் பண்றப்ப த அர்பன் லெஜெண்ட்ல இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத டாப் 10 ஸ்டோரிஸ் ரிலீஸ் பண்ண போறோம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு வார்த்தையால நிறைய கம்பெனில இருந்து பல்கா ஆர்டர் வந்திருக்கு. அதுல சில கம்பெனிகள் ஆஃப் அமௌண்ட்டை அட்வான்ஸா கொடுத்துட்டாங்க. சார், உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம் தானே சார்? யா, நீ மனசு வச்சா இது நல்ல விஷயமா மாறும். ஓகே, பட் நீங்க ரொம்ப நேரமா எதையோ சொல்றதுக்கு ட்ரை பண்றீங்க. ஐ கான்ட் கெட் இட். ப்ளீஸ் பி ஃபேர்.
இங்க பாரதியா, நமக்கு கொடுத்த வாக்கின் அடிப்படையில் சஞ்சய் 9 ஸ்டோரிகளை எழுதி முடிச்சிட்டான். பட் 10th one, the last story of the book, பவானி வார்டு. பவானி வார்டு அந்த கதையை எழுதிக்கிட்டு இருக்கும்போது தான் சஞ்சய் இறந்து போயிட்டான். So, I want you to complete the book. Please, Diya. இல்ல சார். Please, தயவு செய்து ஒத்துக்கோ. Are you kidding me? என்னால எப்படி முடியும்? இது சாதாரண விஷயம் இல்ல. It is completely out of my work. என்ன சொல்றீங்க சார் நீங்க? Yeah, Diya, I know very well. ஆனா இந்த நேரத்துல நீ தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். உனக்கு தெரியும்ல நம்ம கம்பெனி எவ்வளோ லாஸ்ல இருந்தேன்னு. இப்ப இது கூட கேன்சல் ஆகி போனா நான் கண்டிப்பா தெருவுக்கு வந்துருவேன். நடு தெருவுக்கு வந்துருவேம்மா. You know what I'm saying? Please, Diya, please understand me. I understand, sir. But புரிஞ்சுக்கோ தியா, உனக்கு இருக்கிற ரைட்டிங் ஸ்கில்லுக்கு எப்படியாவது நீ மேனேஜ் பண்ணிடுவேன்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த கம்பெனியில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்துல, இந்த புத்தக விஷயத்துல நீ தான் என்னை காப்பாத்தணுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் தியா, நீ தான் என்னை காப்பாத்தணும் ப்ளீஸ். உனக்கு வேணும்னா சொல்லு, ஒரே பேமெண்ட், சிங்கிள் பேமெண்டாவே நான் அதை உனக்கு கொடுத்துறேன். Okay, sir. Please, Tia. Please, ஒத்துக்கோ. Please, ஒத்துக்கோமா. Okay, sir. I'll try. Thank you. இதுதான் அந்த பவானி வார்டு புக். ப்ளீஸ் இதை முடிச்சிடு. எனி ஹெல்ப் ஆஸ்க் மீ. கம் ஆன் டெல் மீ. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தயங்காம கேளு, உடனே கொடுக்கறேன். ஜஸ்ட் கம்ப்ளீட். யாரு? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Diya. Happy birthday to you. தியா, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தை நான் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொல்லலைன்னா எங்கே நான் உன்னை மிஸ் பண்ணிடுவேணும்னு எனக்கு ஒரு பயம். நீ என் எதிரில் நின்ன ஒவ்வொரு நொடியும் ஏதோ ஒரு தெரியாத உணர்வு. ஐ லவ் யூ. Thank you.
தியா, நீ எனக்காக ஒரு தடவை கண்ணு முடிக்கிறியா? எதுக்கு? சொல்றேன்ல, கண்ணை மூடு. ம். One, two, three, open. ம். சாரியா? A small gift for you. Black is my favorite color. எனக்காக ஒரு வாட்டி இந்த சாரியை கட்டிட்டு வரியா? ம்? இப்பவா? ஆமா. ஓகே. ஒரு தடவை இதுவே போதும். ப்ளீஸ். ஒரு No. வாட்டி, ஒரே ஒரு வாட்டி. இட்ஸ் டூ லேட். ப்ளீஸ். நீ நடிச்சது போதும். ஒரு வாட்டி. நோ. ப்ளீஸ், ஒரு வாட்டி, No. ஒரு வாட்டி, ஒரே ஒரு கிஸ். No. ப்ளீஸ். ப்ளீஸ், ஒரு No. வாட்டி, ஒரு வாட்டி. ஒரே ஒரு வாட்டி, ப்ளீஸ், ப்ளீஸ். ப்ளீஸ், Go. ஒண்ணே ஒண்ணு. நோ. போடா. பாய். இந்த புக்கு பத்தின எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் நெட்ல இல்லையே. ம்? இந்த டைம்க்கு மேனேஜர் ஏன் கால் பண்றாரு? ஹலோ சார். ரைட்டர் சஞ்சய் கிட்ட இருக்கிற லேப்டாப்பில் அந்த கதைக்கு சம்மந்தப்பட்ட சில ஃபோட்டோஸ் இருக்கு. உனக்கு அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துக்கோ. அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. as soon as possible நான் அதை கம்ப்ளீட் பண்றேன். மெயிலா? ஓகே. ஹலோ தியா, கிட்டார் அங்கேயே மறந்து வச்சுட்டேன். நாளைக்கு மார்னிங் கான்சர்ட் இருக்கு. 10 மினிட்ஸ்ல நான் அங்க வந்துடுறேன். கொஞ்சம் கிட்டாரை வெளியே கொண்டு வந்து தரியா ப்ளீஸ்? எனக்கு தெரியும் நீ எதுக்காக வரேன்னு. இல்ல நான் ஏர்லி மார்னிங் நாளைக்கு போகணும்ல. சரி வா. ஓகே.
எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் பயமுறுத்தாத. அஜய் எங்க இருக்க? நீ தானே அது? வெளியே வா அஜய். ப்ளீஸ், எனக்கு டென்ஷனா இருக்கு. எங்க இருக்க அஜய்? ப்ளீஸ் கண்ணு முன்னாடி வா. நீ எங்க இருக்க?
அஜய் யாரு யார் இதெல்லாம் பண்ணது? அஜய் யார் இது? என்ன இதெல்லாம்? இங்க என்ன நடந்திருக்கு? தியா, 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 உங்ககிட்ட தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தியா, என்ன நடக்குதுங்க? தியா, தியா,
டாக்டர் தியாக்கு என்னாச்சு? டோன்ட் வரி, ரைட் நோ ஷீ ஸ்டபிள். ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் எதையுமே என்னால் சொல்ல முடியும். லெட்ஸ் கோ ஃபார் குட். ம். முதல்ல இதெல்லாம் எப்படிடா நடந்தது? தெரியலடா. நான் கிட்டாருக்காக போனேன். அதுக்குள்ளேயே சடனா புரிஞ்சுக்கிற டைம் கூட எனக்கு அப்ப இல்ல. எல்லாம் சடனா நடந்து போச்சு. ஆனா ஏன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் அவ என் தியா இல்லைன்னு தோணுச்சுடா. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் வர சொன்னாங்க. போ. அப்படி என்னதான் ஆச்சு டாக்டர் தியாக்கு? சி மிஸ்டர் அஜய், எங்களுக்கு இருக்கிற டவுட் படி நாங்கள் தேவையான டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டோம். ஆனால் ரிப்போர்ட்ஸில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. பட் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போது கோல்டு கேஸில் நடந்துக்கிட்டு இருக்கோம்ல, மேபி அதுவாக இருக்கலாம். பட் தியா இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஆஸ் பர் த ரிப்போர்ட். அப்படின்னா வாட் ஆர் யூ சேயிங் இஸ் தியாக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, ரைட்? See Ajay, I can understand your situation, but it's not like that. கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கோம்ல, எத்தனையோ வகை வைரஸ் மனுஷங்களை எப்பவும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ தியா கேஸில் கூட மேபி அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். We have to study very deep on that. நான் இதை பற்றி பெரிய டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன். ஸோ we have to wait. Hope you understand. எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. சொல்கிறா. இன்னும் அப்சர்வேஷனில் தான் வச்சுருக்காங்க. இல்லைடா, கம்பைண்டாக வைக்கல, செப்பரேட்டாக தான் வச்சுருக்காங்க. நேற்று நடந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு அப்புறம் பேஷண்ட்ஸோட இப்படி வைப்பாங்க. அண்ட் அது 3 days கான்செப்ட் தான்டா. நீ எப்படியாவது மேனேஜ் பண்ணி பேமெண்ட் எனக்கு சீக்கிரம் அனுப்புடா. இங்கே அவசரத்துக்கு தேவைப்படும்ல. சரிடா, நீ ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லு. இந்த பொண்ணுக்கு நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன். காத்து பட்டு இருக்கு. என்ன சொன்னீங்க பாட்டி? இத பார்த்தா காத்து பட்ட மாதிரி தான் தெரியுது தம்பி.
வணக்கம் சார். ம் ஆ மிஸ்டர் அஜய், இனிமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் நார்மலாகவே இருக்கு. மேபி இது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸால், அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருந்ததுனால இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, 2 days, இன்னும் 2 நாள் மட்டும் அப்சர்வேஷனில் வச்சு இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஆ சரியா? ஆ வாங்க. ஏன்டா டாக்டர் தான் சொன்னார்ல நல்லா இருக்காங்கன்னு, இப்போவாது முகத்துல எக்ஸ்பிரஷனை மாத்து. நீ ரொம்ப டயர்டா இருக்க, நான் இங்கே இருக்கிறேன், நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. அட போடா போ. போடாண்ணா. பாட்டில் விழுந்துச்சா? கனவா? மேடம், என்ன பண்றீங்க? விடுங்க, அவங்க விடுங்க. மேடம், அமைதியா இருங்க மேடம். நல்லா பிடிங்க. ஓடிர மாட்டாங்க. ஏய் பாத்து. உன்னதானே என்னை விட அதிகமா நம்பினேன். ஏன் இப்படி பண்ண? உனக்கு இது நியாயமா இருக்கா? அவரை எதுவும் சொல்லாதீங்க. அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. மக சாகிற நிலையில இருக்கும்போது எந்த தகப்பனா இருந்தாலும் வருத்தப்படுவாங்க.
In the name of the Father, and the Son, the Holy Host. Amen. Most glorious Prince of the heaven. Amen. நீங்கள் தான் எங்களுடைய பாதுகாவலர், எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் ஆண்டவர், உலகத்தையே காத்து ரட்சிக்கும் மருத்துவர். இந்த பெண்ணின் மீதுள்ள தீய ஆத்மாவை அழித்திடும், பரிசுத்தமாக ஆக்கிடுவீராக. மிகவும் உறுதியாக இந்த தீய ஆவி இந்த உடம்பிலிருந்து முற்றிலுமாக போகட்டும். முற்றிலுமாக இந்த தீய ஆவி விலகட்டும். ஆண்டவரே, முற்றிலுமாக விலகிடு. யாவையே முற்றிலுமாக விலகிடு. தீய சக்தி முற்றிலுமாக விலகிடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சாத்தான் வந்திருக்கு. சாத்தான் சாத்தான் வந்திருக்கு. எங்க நடந்தது? எங்க நடந்தது சொல்லு. டேய், இவ்வளோ அர்ஜென்ட்டா இந்த கிறிஸ்டலை எதுக்குடா எடுத்துகிட்டு வர சொன்னேன்? அந்த போட்டோ, அந்த கிறிஸ்டல் ரெண்டையும் சேர்த்து வீட்டுக்கு நடுவுல வைங்க.
டேய் என்னடா பண்றாரு? Some kind of psychometry. சக்திகளை நிரப்புவீராக. தீய ஆத்மாக்கள், கொடிய சக்திகள், அதிலிருந்து இந்த இடத்தை நீங்கள் பரிபூரணமாக ரட்சிப்பீராக. தீய ஆத்மா. என்னாச்சு ஃபாதர்? இங்கிருந்து தான் அந்த சாத்தான் வந்திருக்கு. இதுதான் இந்த இடத்துல இருந்தா வந்திருக்கு. என்ன புக் இது? தி அர்பன் லெஜெண்ட்ஸா? என்னது இது? அஜய், அந்த புக்கை பத்தி எனக்கு தெரியும். தி அர்பன் லெஜெண்ட்ஸ். அதுல இருக்கிற கதையெல்லாம் எங்கோ ஒரு இடத்துல நடந்ததுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் த ரியல் ஹாண்டட் ஸ்டோரிஸ். ஏய், என்னப்பா இதெல்லாம்? டேய், உன்னாலதான் தியா இப்ப சாகர நிலைமையில இருக்கா. நீ தான் அவளை இந்த கேடுகட்ட கதையை எழுத சொன்னது. டேய், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? யாரு முன்னாடி நிக்கிற தெரியுமா? ஹலோ, உன் லிமிட்ட கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. அஜய், அஜய், ஒரு நிமிஷம் இருடா. பேசுற மிஸ்டர். சார், அது வந்து நீ என்ன இவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா இருடா, பொறுமையா இரு. சார், சாரி சார், ப்ளீஸ். தியா ரொம்ப டேஞ்சர்ல இருக்கா சார். சாகர நிலைமையில இருக்கா சார். எங்களுக்கு அந்த ஸ்டோரியில இருக்கிற பவானி வார்டோட சம்பந்தப்பட்ட விவரங்களை சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இங்க பாருங்க, எனக்கும் இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. எங்க கம்பெனியில ஒரு ரைட்டர் இதை எழுதிக்கிட்டு இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு. அதனால மீதி இருக்கிற கதையை கூட தியாவா தான் கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொன்னேன். அதை தவிர எனக்கும் இந்த புத்தகத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. எஸ், ப்ளீஸ் லீவ் திஸ் பிளேஸ். போங்க போங்க. ஏற்கனவே புக்கு லான்ச் ஆகாம போயிடுமோன்னு, எப்போ நான் ரோட்டுக்கு வந்துருவானோன்னு, தற்கொலை பண்ணிக்குவானோன்னு ரொம்ப டென்ஷன்ல நான் இருக்கேன். ப்ளீஸ் கோ அவே. வாடா போலாம். ஃபாதர், இங்க என்னதான் நடக்குது? டேய், அந்த ரைட்டர் வீட்டுக்கு போனா பவானி வார்டை பத்தி ஏதாவது தெரியும்ல? இங்க பாருங்கம்மா, உங்க மகன் செஞ்ச காரியத்தால இன்னைக்கு என் தியா சாகர நிலைமையில இருக்கா. தயவு செஞ்சு எனக்கு அந்த பவானி வார்டை பத்தி சொல்லுங்க. சில கதைகளுக்கு முடிவு இருக்கு, சில கதைகளுக்கு முடிவே இருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை தான் அந்த பவானி வார்டுல நடந்தது. அது அப்படி நடக்கணுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா அந்த வார்டுல கம்பவுண்டரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. டெய்லி வீட்டுக்கு வந்தா ஒரே ரகலதான். அங்க இருந்தவன் டாக்டர் இல்ல, ராட்சச. அவன் டாக்டரே இல்ல, ராட்சச ராட்சச ராட்சச. கடைசியில அந்த வேலையை விட்டுட்டு ஆள் அடையாளமே தெரியாம போயிட்டான். குடிச்சிட்டு ஏதோ உளறாருன்னு நினைச்சோம்.
ஆனா அவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதானு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. டாக்டர் டாக்டர் என் பொண்ணு விளையாடிட்டு இருக்கும் போது விழுந்துட்டா. வந்து பாருங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க. வந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஹலோ டாக்டர் சோம்ராய், நான் டாக்டர் விஸ்வா, ஆடியோலாஜிஸ்ட். உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்களும் டாக்டருங்கிறதால டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க ஒரு ரேர் கைண்ட் ஆஃப் டிசீஸ்க்கு ஆளாகிருக்கீங்க. பேசிக்கலா ஒரு மனுஷனுக்கு கேட்கும் திறமை, அதாவது ஹியரிங் லிமிட் 20,000 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆனா வயசு ஏற ஏற அந்த லிமிட் 12,000 லிமிட்டுக்கு குறைஞ்சிரும். ஸோ உங்க கேஸ்ல இந்த லிமிட் ஆல்மோஸ்ட் 3,000 வரைக்கும் குறைஞ்சு போயிருச்சு. அப்படின்னா உங்களுக்கு கேட்கும் திறன் லிமிட்ஸ், உங்க ஹியரிங் சிஸ்டம் டோட்டலா டேமேஜ் ஆக்கிடும். சில ஸ்டடீஸ்ல இதை பத்தி டீட்டெயிலா படிச்சப்போ இந்த லிமிட்ஸ் மூளையோட செயல்பாடுகளை பாதிக்குங்கிறது தெரியுது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சார், எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு சார். டாக்டர் டாக்டர், என் பொண்ணுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு, கொஞ்சம் காப்பாத்துங்க டாக்டர். இங்க பாருங்க, ரொம்ப சத்தம் போடாதீங்க. ஏதாவது பண்ணுங்க. பாக்குறேன். தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்துங்க. எங்க பாருங்க, சத்தம் போடாதீங்க. நான் பாக்குறேன். நான் பாக்குறேன். நீ போ. யாரும் கிடையாது. சத்தம் போடாதீங்க. நான் தயவு செஞ்சு பாக்குறேன். காப்பாத்துங்க டாக்டர். சத்தம் போடாதீங்க. கும்பிட்டு ப்ளீஸ் கேட்டுக்கிறேன். அமைதியா இருங்க. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா. ஏய் ப்ளீஸ் சத்தம் போடாத. குடு சீக்கிரம் குடு. அம்மா கொஞ்சம் பொறு. சத்தம் போடாத. சத்தம் போடாத. சத்தம் போடாத. கொஞ்சம் சரியாயிரு. சத்தம் போடாத. சத்தம் போடாத. சத்தம் போடாத ப்ளீஸ். சத்தம் போடாத. சொன்னா கேளு. சொன்னா கேளு. சத்தம் போடாத. சத்தம் போடாத. சரியாயிரும். சொன்னா கேளு. அம்மா ஒண்ணும் இல்ல. சத்தம் போடாத. சொன்னா கேளுமா. சத்தம் போடாத. ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். கொஞ்சம் அமைதியா இரு. சொன்னா கேளுமா. ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். சத்தம் போடாத. சொன்னா கேளு. சத்தம் போடாத. சரியாயிடுமா. அமைதியா இரு. சத்தம் போடாதமா. சொன்னா கேளு. சரியாயிடும். நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கல. சரிங்க, உங்க பொண்ணை என்னால காப்பாற்ற முடியல. ஐ எம் ரியலி சாரி. என்ன சொல்றாரு இவரு? என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாலே.
என்ன யார் வரமாட்டேங்கிறாங்க? அடியே நம்ம பாட்டை இன்னும் ஏத்துனண்டி. நான் தான் இருக்கல பேபி. ஆ மோடிக்கிட்டு உட்கார்றா குடிகார பயலே. என்னடி குடிகாரன்ற? என்ன விட்டுட்டு யாரடி பார்க்குற? சத்தம் போடாத. சத்தம் போடாம பண்ணலாம். சொல்றத செய். சொல்றல சத்தம் போடாம பண்ணலான்னு. சத்தம் போடாத, புரியுதா? சத்தம் போடாத, சத்தம் போட பண்ணலாம். சொல்றல கேளு. இந்த பரதேசியா இப்படி இல்லடா.
அன்னைக்கு அவனுடைய உயிர் அங்க இருந்த இருட்டோட கலந்து போச்சு. ஒரு பயங்கரமான உருவமா மாறிடுச்சு. அவன் எந்த நேரத்துல இறந்தானோ தினமும் அதே நேரத்துல அவங்க இருக்கான்ற விஷயம் ஏதோ ஒரு விதமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சாயங்காலம் ஆனா போதும் ஏதேதோ சிரிப்பு சத்தம்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். கடைசியில அங்க வேலை செய்யறவங்க கூட ராத்திரி நேரத்துல அங்க போறதையே விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நாள் சிட்டில இருந்து வந்த ஒரு டாக்டர் இது எதையுமே கண்டுக்காம பேஷண்ட்டுக்காக அந்த வார்டுக்குள்ள போய் தன்னுடைய உயிரியை இழந்துட்டா. அப்போதுல இருந்து அந்த வார்டை நிரந்தரமா மூடிட்டாங்க. இத்தனை வருஷம் ஆகியும் அவனுடைய ஆவி பவானி வார்டில் தான் இருக்கா? அப்படி அவனுக்கு என்னதான் வேணுமா? எங்க சஞ்சய் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருந்தான், இயற்கையின் படி மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா கடவுள் கிட்ட போயிடும்னு. அப்படி போகலன்னா அந்த ஆவி ஒரு ஈவில் ஸ்பிரிட்டா மாறி போயிடும். ஆனா எந்த ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தாலும் இங்கேயே இருக்கணும்னு அதுக்கு ஒரு தீராத ஆசை இருந்திருக்கணும். அதே போல அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் ஏதோ ஒரு தீராத ஆசை இருந்திருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிச்சா இந்த ஸ்பிரிட்டை கடவுள்கிட்ட அனுப்பி வச்சிடலாம். உங்க தியாவையும் காப்பாத்த முடியும். டேய் மாமா, தியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து மிஸ் ஆயிட்டாடா. என்ன? தியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து மிஸ் ஆயிட்டாளா? எங்க போயிருப்பா? பவானி வார்டு. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல நம்ம தியாவை எங்கன்னு போய் தேடுறது? 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில போலாம். இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த தீய சக்தியால எதுவும் பண்ண முடியாது. எக்காரணத்தை கொண்டும் இதை கழட்ட வேண்டாம்.
ஐயோ ரொம்ப பயமா இருக்கே. தியா 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 எங்க இருக்க? சுரேஷ், சுரேஷ், நீ இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் காதலிச்சிருக்கியா? நான் காதலை விட்டு விலகிதான் இருப்பேன். நான் கூட தான்
காதலை விட்டு விலகி தான் இருப்ப. நான் கேட்கலையே. ஆமா, எதுக்கு? ஏன்னா நான் தியாக்கு நெருக்கமா இருக்கேன்ல. எங்கள் பரிசுத்த ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பீராக. உங்களுக்கு ஸ்தோத்திரம். தீய ஆத்மாக்களின் தெரிந்த முற்றிலுமாக விலக்கி அவற்றை அழித்து இந்த இடத்தில் அமைதியை பரவச் செய்யுங்கள். தீய சக்திகள் முற்றிலுமாக இங்கிருந்து விலகட்டும். அதற்கு அழிவை ஏற்படுத்துங்கள். தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து எங்களை ரட்சியுங்கள். இங்கிருந்து தீய சக்திகள் விலகட்டும். ஆண்டவரே ரட்சியுங்கள். உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
அஜய் என்ன காப்பாத்து அஜய் அஜய் எனக்கு பயமா இருக்கு அஜய் என்ன காப்பாத்து அஜய் என்ன காப்பாத்து அஜய் அஜய் என்ன காப்பாத்து அஜய் ஐயோ அஜய் என்ன காப்பாத்து 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 அஜய் என் கணவனே அஜய் அஜய் வாடா வா வா அஜய் அஜய் என்ன காப்பாத்து அஜய் அஜய் எனக்கு பயமா இருக்கு அஜய் என்ன காப்பாத்து அஜய் பயமா இருக்கு அஜய் என்ன காப்பாத்து அஜய் அஜய் என்ன காப்பாத்து அஜய் ஐயோ அஜய் என்ன காப்பாத்து அஜய் இந்த மாதிரி பிளேஸ்ல நைட் ஷிஃப்ட் தேவையா? எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. ஐயோ அம்மா, ஜாயின் ஆனதே இன்னைக்கு தான். அதுக்கு தான் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. தினமும் இப்படி நைட் ஷிஃப்ட் இருக்காது, டே தான் இருக்கும். நீ முதல்ல பதட்டப்படுறத நிப்பாட்றியா? முதல்ல நீ டேப்லெட்ஸ் போட்டியா இல்லையா? போட்டுக்கிறேம்மா. என்னம்மா இவ்ளோ நேரம் ஆகுது இன்னும் டேப்லெட்ஸ் போடாம இருக்க? நீ டெய்லியும் உனக்கு சொல்றேன்ல, நான் மட்டும் ஒரு வாட்டி கால் பண்ணாம விட்டேனா அவ்வளவுதான் போல. நான் மட்டும் ஒரு வாட்டி கால் பண்ணாம விட்டேனா அவ்வளவுதான் போல. நான் மட்டும் ஒரு வாட்டி கால் பண்ணாம விட்டேனா அவ்வளவுதான் போல. முதல்ல கனெக்ஷன் இல்லாத ஃபோனுக்கு எப்படி கால் வந்தது? அது மட்டும் இல்லாமல் அவங்க அடிக்கடி ஏன் டைம் பற்றி சொன்னாங்க? இந்த சவுண்ட் எங்கேருந்து வருது? இந்த சவுண்ட் எங்கேருந்து வருது? ஐயோ, முதல்ல இதில் பேட்டரி இல்லாமல் எப்படி சவுண்ட் வருது? இந்த ரத்தம் யாருது? சும்மாவே விடக்கூடாதுடா. கொல்லுங்கடா அவனை அடிச்சு. நிறுத்துங்கடா.
இந்த பரதேசியா இப்படி இல்லடா. ஆனா எந்த ஈவில் ஸ்பிரிட்டா இருந்தாலும் இங்க இருக்கணும்னா ஒரு தீராத ஆசை கண்டிப்பா இருந்திருக்கணும். அப்படின்னா இந்த கடிகாரத்தில் இருக்கிற ரத்தம் அவனோடது தானா? சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு சார். ஆக்சுவலாக ரைட்டர் சஞ்சய் வர்மா அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறக்கலன்னு மீடியாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நோ, எக்காரணத்தை கொண்டும் அது தெரியவே கூடாது.